Dum, 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 சம்மந்தம் தான் பேசிட்டு இருக்கீங்க. சபதால பாடவும் செய்வேன். கார்டன் கோட்டடிக்கிறது ஈஸ்ட் கேம்லேயே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதிகமாக செய்ய தான் இருக்கும். கேமை முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அனிமையை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். ஆனால் ஜப்பான்காரன் தான் அது டேரக்டரே எல்லாமே ஒரு யாராவது செஞ்சு வைக்காமையே எந்த மக்காமே ரெசிடென்ட் ஈவில் 4ஓட டேரக்டர் அது ஆடான்னு ஏன் அவ்வளோ போட்டடான கேம் அப்படின்னா தேவையில்லாத விஷயம் அது எதுவுமே இருக்காது. அது வந்து சண்டை போடுறதே வேற லெவலில் இருக்கும். ஒருத்தன் அடிச்சானா அவன் வந்து எத்தனை கிலோமீட்டர் கடலில் போய் உருவானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் இதெல்லாம் சொல்லுவானுங்க. நம்ம வந்து அந்த ஆர்ஒன் பவர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சடன் வந்து கையை இழுக்கும். அவன் கையிலேருந்து அப்படியே பல 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 லே பல 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 ஏ பல 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 ஏ பக்கா ஆக்ஷன் கேம் அது. PS2 தான் என்னை கேட்டால் டாப்பு. எனக்கு கேட்குற பெயின்லாம் வந்து டாப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது வந்து மல்டி பிளேயர் கேமு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறப்போ போட்டு ஸ்டோரி கேம் மாதிரி விளையாடணும் அப்படின்னு காரணம். அது ஏன் அவங்க நிறைய பேர் விளையாடுனா அது விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தடுக்கிறது எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற கேமோட அது கம்பேரே பண்ணுது. கார்டன் ஒரு கதையே இருக்குது. என்ன கதைனா ஜீனு ஒரு கேரக்டர் இருக்கும். போட்டு போகணும் ஒரு கேங் வந்து ரைடிங் பண்ணுவாங்க. அதை போய் தடுத்து போகணும். அந்த கேரக்டருங்க பொண்ணோட கை வெட்ட போகும்போது வந்து கூட்டு போய் காப்பாற்றுவான். ஹீரோனாலே ஸ்டார்டிங் ட்ராஃபிக் கொண்டே இருக்கும். அதே மாதிரி அவனும் போய் ஹீரோ செய்யலாம் போய் இந்த பொண்ணு இருக்கு அது வந்து அவன் கையை வந்து அதனால தான் இவளுக்கு வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகி லவ் ஆயிரும். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுவோம் கடவுளோட கையை தான் வச்சுட்டுக்குவான். இவன் வந்து நம்ம ஜீனை கொடுத்துருவா. அவரையோ கார்டன் என்பவன் உருவாக்கப்படுகிறான். இவளுக்கு வந்து பொண்ணு பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாப்பிள்ள தான் வந்து கார்டன் வந்து 2 கை இருக்குல்ல. ஒரு கை ஹீரோ கிட்ட இருக்கு வந்துடும். இவன் வந்து கொடுத்துருவா. இவனே கொடுக்குவான். இன்னொன்று வந்து அவனே அவுட்ரு என்னதான் வேணும் அப்படின்ட்டு அவங்க ஏரியாக்காரனை போட்டு இவன் என்ன பண்ணிடுவா ஒத்த வயசு கடைசியாக போதும் அடிக்கிறதுக்கு அவன் இவனை தூக்கிட்டு வந்துடுவான். இந்த வில்லங்கிட்ட வந்து டெவிலாண்டு நான் பேரை மாற்றிடுவேன். எனக்கு கார்டான்ங்கிற பேர் பிடிக்கல அப்படின்ட்டு. God hand is so blasé. Call me the devil hand. இந்த டெவிலாண்டு நான் வந்து மியோன் மாதிரி இருக்கும். கேரக்டர் பங்கமான கேரக்டர். 2 பேருக்கு 2 கை இருக்குதா. அப்புறம் இவங்க வந்து என்ன சொல்லுவேன் இந்த ஏழை மக்களோட கையை தான் வெட்டுறாங்க பாரு. தப்பு நடக்கிற இடத்துல நீ போய் தட்டி கேட்கணும். கார்டாண்டு பெரிய இந்த ஃபுல் மாவட்ட மாட்டினாலும் நல்லா செய்ய மாட்டேங்குது. இவ சொல்கிற மாதிரியா அங்கங்கே போய் ஹெல்ப் பண்ணிட்டு அவள் பேரை ஒலிவியா. ஒலிவியாங்கிறது அக்கியோட ஆளோட பேர். ஆனால் இதோட ஹீரோயின் பேரும் ஒலிவியா தான். கொண்டாந்துறான் கொண்டு வரும்போது உன் மேலே வேற நாள் ஒரு நேசிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிக்கிறப்பையும் ஒவ்வொரு மியூசிக் வரும். கார்டானை பொறுத்தவரை எல்லா மியூசிக்குமே நல்லாகும். ஒன்று கூட நல்லான்னு சொல்லவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. இவன் கொண்டா வந்து ஓகே வந்து ரூட் விட்டுவான். அவன் ஒரு மிந்தி அவன் கேரக்டர் பயங்கரமாக இருக்கும். மந்திரவாதி மாதிரி அவன் வந்து இவன் நாயெல்லாம் மாட்டுவான். அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். இதை வந்து இவன் தலை மாதிரி ஒருத்தவங்க டெவில வந்து எல்லாருக்குமே ஒருத்தன் தலை மாதிரி ஒருத்தவங்க அவன் பாஸ் மாதிரி ஒருத்தவங்க. அவன் வந்து மாதிரி ஆயிடுவான். ஃபுல் ஃபார்ம் எடுக்கிறதுமே அவன் தான் இருக்கும். அவன் போயிட்டு வரமாட்டான். அவங்க ஒரு இட்லாங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பான். வந்து பெரிய பூச்சியாக இருக்கும். அவங்க பின்னாடி பேட்டாக்ஸை கட் பண்ணி சின்ன பூச்சியாகி பார்க்க ஆரம்பிச்சுவான். அவன் வந்து மொத்த கேம்லையுமே ஒரே ஒரு ஃபைட் சின்ன சொல்லுவான். அவன் கூட ரொம்ப டஃப்லாம் கொடுக்க மாட்டான். ஈஸியாக அடிச்சிடலான்ற மாதிரி இருக்கும். அந்த கேம் முடிகிறப்போ வந்து வரணும்ல எப்படி அந்த கேம் எண்டிங் வருது அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு டவர் மாதிரி ஒன்று நட்டுச்சுன்னுப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்கும். அதான் எப்படியோ யோசிச்சாங்கன்ற மாதிரி. ஏன்னா கடைசியில் வந்து எல்லாருமே டஃப்பான ஆளுங்களாகவே இருப்பானுங்க. ஒருத்தன் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வருவான். பூஃபுகாரன் தான் தலான்ற மாதிரி கோட்டைகள்லாம் தழுச்சு அந்த மாதிரி இருக்கும் அந்த அரிசினே. ஒவ்வொரு டோர்லேயும் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் கடைசிக்கு வந்து வில்லனை நம்பாங்க. வில்லன் வந்து போட்டு தள்ளிடுவோம் ஈஸியாக. ஆனால் கேம் உள்ள சப்பே முடிஞ்சிச்சு அவன் தான் செப்டானா அப்படின்றப்பதான் டெபிள் ஃபார்ம் மாதிரி வந்துடுவாங்க. அப்போ வந்து ஒரு சென்டிமெண்ட் சீன் மாதிரி இருந்தாங்க. அவதான் என்ன அப்படின்ட்டு கையில் இருக்கிற இதெல்லாம் கழட்டி ஈஸி எறியும். அப்போது ஸ்லோ மோஷன் போடுவாங்க. சட்டுன்னு அடிக்கும். அவன் கையில் வந்து இந்த கை வந்து மாற்றிக்கும். 2 கையும் இப்போ நாள் தலையிருக்கு வந்துடும். 2 கை வச்சுங்கிறதுனால உன்னை போட்டு தர மாதிரி அப்படின்ட்டு மாதம் ஒரு போஸ்ட்லாம் அனுப்பும். டபுள் ஆண்டுங்கிறதுனால அந்த ஷவரிங் ட்ரெஸ்க்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். இப்போ இந்த முறை இல்லை கோம்ஃபோ ஹாஸ்டல் இருக்குது புத்தாஸ்தம் அதே மாதிரி அதே ஜெராக்ஸ் மாதிரி ஷவரிங் ட்ரெஸ்ட்டில் வந்து 3 ரூல்ஸ் யூஸ் ஆகும். ரெட் கலரில் காமிக்கும். இப்போ இது பவர்ஃபுல்லானது அப்படின்ற மாதிரி சிங்கிள் ஹேண்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கார்டாண்டுங்கிறப்ப அது வந்து சிங்கிள் ஹேண்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் 2 கை கிடச்சிச்சுல, அதனால் வந்து இப்போ வந்து டபுள் சேலஞ்சஸ்னு ஒரு கிளிச் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு புதுசாக வந்து கிடைச்ச மாதிரி அந்த ஃபஸ்ட்டு முடிக்கிறப்ப அந்த ஃபீல் இருக்குங்களா, அதான் வந்து கிளை வழிங்க. அது வந்து அந்த இது வந்து லாஸ்ட் லெவலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது முடிச்சுட்டு அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு ஃபன்னியாக வாழ்த்துற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு அனிமே மூமெண்ட் வரும். அப்புறம் வந்து ரோலட்லாம் இல்லை, ரோலட்டை பற்றி சொல்லியாங்க. ரோலட்டில் வந்து பால் பஸ்ட்னு இல்லை, அந்த கேம் ஆனது மெயின் ரீசனே பால் பஸ்ட்டும். அதை பார்த்து தான் நான் கேமே ஆளான்னு. அப்புறம் வந்து பார்த்துருக்கும் ஒன்று கேட்பான். மற்றபடி இந்த கேம் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் கேமுங்கிறதுனால அதை பற்றி வீடியோ போட்டு எவனும் பார்க்கவும் மாட்டானுங்க. கார்டன் வீடியோலாம் வந்து தமிழ்நாட்டில் எவனுமே போட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு 4-5 ஃபேமஸ் சேனல் மட்டும் ஒரு 5-6 வீடியோ போட்டானுங்க. அது கார்டன் கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமுங்கன்னா அது ஃபஸ்ட் வீடியோ போடணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பேசி வீடியோ போடணுன்ட்டு. சரி, அதெல்லாம் ஒரு சின்ன இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ரொம்ப